வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 2ஆம் தேதி பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை காணப்படும். ஸோ பல இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் உயர்ற வெப்பநிலையை பொறுத்து அந்தந்த இடத்துல மழை பெய்யும். அதாவது தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மழைங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக பெய்யக்கூடிய மழை கிடையாது. இது வெயில் காலம் வந்துடுச்சு. அதனால் சில நேரங்கள் திடீர்னு சடன்னு மழை பெய்யும். வானம் மேகமூட்டமாக திடீர்னு மழை பெய்யும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மழை தான் வரும். பெரும்பாலும் லேசான மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டுமே பெய்யும். இந்த மழை தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலையிலும் லேசான மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். வெயிலுக்கிடையில் மட்டும்தான் மழை, அதுவும் வெப்பநிலையை பொறுத்து மட்டும்தான் மழை. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் தவிர வேறு எந்த மாவட்டங்களையும் மழை வாய்ப்பில்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலும் வான மேகமூட்டமும் காணப்படும். அதன் பிறகு பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலையும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் காணப்படும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கெலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் தினமும் அப்டேட் பண்ணுற வானிலை தகவலை உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.